இன்றைய தினத்திலும் கூட ஒரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே ரெண்டு முக்கியமான காரியங்கள். ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்புக்கு தேவை என்று சொன்னால் ஆண்டவரோடு தொடர்பு கொண்ட ரெண்டு விஷயங்கள். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இன்னொன்று வேத வாசிப்பு. ஒரு மனுஷனுக்கு எப்படி ரெண்டு கண்கள் முக்கியமோ அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரெண்டு காரியங்கள் முக்கியமாக என்ன செய்து ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, சொல்லப்பட்டிருக்காரு. இப்போ ஜெபம் நமக்கு தெரியும். நம்ம மற்ற நேரங்களில் எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் நம்ம எப்போ அதிகமாக ஜெபம் பண்ணுவோம்? ராத்திரி ஜெபம் பண்ணுவோம். எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவோம்? தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நல்ல சந்தளமாக இருக்கும்போது அந்த எப்படியே என்ன செய்வோம்? அலைவோம். ஆனால் நமக்கு பிரச்சனைன்னு வந்துட்டு அதுவும் நம்மளால் தீர்க்க முடியாது, மற்றவங்களால் தீர்க்க முடியாதுன்னு சொன்னால் உடனே என்ன வச்சுருவோம்? ஜெபத்தில் என்ன செய்வோம்? ஜெபத்தில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. பொதுவாக யாருக்காவது நோய் வந்தால் சொல்லுவாங்க, இங்கே பார்த்தோம் ஒன்றும் சொல்லல, இனி ஆண்டவரே சேர்த்தின்னு போடிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போது ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஜெபம் என்பது ஆண்டவரோட நம்ம பேசுகிறது. வேத வாசிப்பு என்பது ஆண்டவர் நம்மோட பேசுகிறது. அப்போ ரெண்டு நாமும் ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதையும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், நீ என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், நீ என்ன செய்யணும்? தந்துக்கிட்டே இருப்போங்கிற லெவலில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது அல்ல, கர்த்தாவே சொல்லும். யார் சொன்னா? சின்ன பையன் சொன்னோம். எலிதாத்தா சொல்லி கொடுத்தாலும் சின்ன பையன் என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம என்ன செய்யணும்? அதுதான் வேலை. அப்படித்தானே ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம். எத்தனையோ டீச்சர்ஸ் இருப்பாங்க, பையங்க இருப்பாங்க. முதல்ல ஒரு ஆசிரியர் எதிர்பார்க்குறது கீழ்ப்படுதல். முதல்ல கீழ்ப்படுதல், அதுதான் முக்கியம். உட்காரணும், எழும்பணும், ஓடுனா ஓடணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு சிறு குழந்தையை போல் ஆகாவிட்டால் நீ என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அப்படி தானே எனக்கும் கூட அப்படி தான். எனக்கு என் மகன் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஏதாவது நான் ஒரு காரியம் சொல்லிட்டேன்னா உடனே என்ன செய்யணும்? அதை செய்திடணும். உடனே என்ன செய்யணும்? ஒபே அட் ஒன்ஸ் அப்படின்னு இராணுவத்துலலாம் சொல்லுவாங்க. என்ன ஏது ஓடுன்னா என்ன செய்யணும்? உட்காந்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்கலாம். ஓடுனா எளிமையாக என்ன செய்யணும்? ஓடிடணும். ஏன் ஓடணும், எதுக்கு ஓடணும், எங்கே ஓடணும், ஒரு கேள்வியுமே கிடையாது. உடனே இல்லை ஓடலை ஏன்னு கேட்டால் உடனே இது துப்பாக்கி சூடு தான். ஆகையினால அந்த அளவுக்கு கீழ்ப்படுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி கிறிஸ்தவங்கிறது நம்முடைய நாட்டில் வளரல அப்படின்ற காரணம் ஆண்டோடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றாது தான் காரணம். அந்த தாழ்மை கிடையாது, கீழ்ப்படுதல் கிடையாது, அவர் சொன்னபடி செய்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களால் தான் நிறைய என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி அநேக ஐயர்மார் கூட சில நேரங்களில் என்ன செய்கிறாங்களா, இப்போது ஆண்டவர்லாம் கிடையாது, சும்மா ஏதோ நாங்கள் தொழிலுக்கு வந்திருக்கிறோம் மாதிரி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சிலர் பேசுகிறேன், நான் என்ன செய்வேன் கேட்டிருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்திங்களா? நம்மளுடைய இன்றைக்கு வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இது வரைக்கும் வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவங்க தான் ஜாஸ்தி இருக்கும். எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்டு வளர்ந்து தான் நினச்சிருக்கோம். ஒவ்வொரு காரியமாக வேலைக்காரியின் கண்கள் எஜமானிகளின் கையை நோக்குவா போல கேட்டுக்கிட்டு தான் நினச்சிருக்கோம் வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு என்ன நன்மைகளெல்லாம் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் பாருங்கள், இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா, அந்த ஆங்கில புத்தகத்தை எடுத்து படித்தா ஆங்கில பாடத்துக்குரிய கேள்விகளுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், பதிலளிக்க முடியும். கணக்குன்னா அப்படி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொதுவாக எல்லா சப்ஜெக்டையும் அடங்கின ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே புத்தகத்தில் நம்ம எல்லா பாடங்களையும் என்ன செய்திடலாம், படிச்சிடலாம். அப்படி தானே? அதே மாதிரி பாருங்கள், தனித்தனியாக பிற மதங்களில் சொல்கிறாங்க, அந்த சாமியை கும்பிட்டா அதுக்கு, இந்த சாமியை கும்பிட்டா இதுக்கு, அப்படி தானே? அந்த சாமி இந்த சாமின்னு பேர சொல்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. அப்படி தானே? ஆகையினால நாம் அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய முன்னோர்களும் அப்படி தானே செய்தாங்க, பழைய காலங்களில் இருந்தாங்க. அதிலேருந்து தானே மாறி இருக்காங்க. அப்படி தானே? நாமும் அதனால் அறியாமையில் அவங்க காரணங்களில் என்ன செய்தாங்க, அதை செய்தாங்க. இப்போ அதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க.